இத விட ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வேணா நம்மளுடைய ஆப்கானிஸ்தானுக்கு பவுன்ஸ் பேக் பண்ண. ட்ரை நேஷன் சீரிஸ் முடிஞ்ச நிலைமையில ஆப்கானிஸ்தான் ஃபைனல்ஸ்ல போய் பாகிஸ்தான் கிட்ட தோத்து போனது எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனா இந்த ட்ரை நேஷன் சீரிஸ் முடிஞ்சு ஃபைனலோடைய அடிப்பட்ட ஒரு நாள் கேப்புக்கு அப்புறம் மீண்டும் அவங்களுக்கு இன்னொரு முதல் டோர்னமெண்ட்டுடைய மேட்ச் ஆரம்பிக்குது. எஸ், ஏசியா கப் 2025 முதல் மேட்சுக்கும் இந்த ஃபைனல்ஸ் தோத்து போன இந்த மேட்சுக்கும் நடுவுல ஒரே ஒரு நாள் கேப் தான் அதுல இருந்து ரிலீவ் ஆகிறதுக்கு. ஆனா விளையாட போற ஆப்போனன்ட் ஹாங்காங். ஹாங்காங்க்கு அகைன்ஸ்டா அங்க பாகிஸ்தான்கிட்ட வாங்கின அடியை மறக்கிற மாதிரி ஒரு அடியை உனக்கு கொடுத்தா தான் நான் நல்லா ஃபீல் பண்ண முடியும் அப்படின்ற எண்ணத்துல உள்ள வராங்க ஆப்கானிஸ்தான் நான் நினைக்கிறேன். சோ இதை விட பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது அப்படின்னு இதை தான் நான் சொன்னேன். ஏசியா கப் 2025 ஆரம்பிச்சு வைக்கிற மேட்சா மட்டும் இல்லாம ஆப்கானிஸ்தானுக்கு இந்த டோர்னமெண்டோட ஓப்பனரா அமையுது இந்த ஹாங்காங் மேட்ச். கண்டிப்பா அவங்களுக்கு வந்து சூப்பர்பான விஷயங்கள் நடக்கணும் இந்த டோர்னமெண்ட்ல அப்படின்னா இந்த மேட்ச்ல அவங்க நெட் ரன் ரேட் அடிப்படையிலும் சூப்பரான வெற்றியை பார்க்கணும். ஏன் அப்படின்னா ஆப்கானிஸ்தானுடைய இந்த குரூப்ல இருக்கக்கூடிய ஹாங்காங்கை தாண்டி மிச்ச 2 அணிகள் பங்களாதேஷ் அண்ட் ஸ்ரீலங்கா. அந்த இரு மேட்சஸ் எப்படி போக போகுது ஆப்கானிஸ்தான் அப்படின்றது நமக்கு தெரியல. பட் ஆனா இந்த மேட்சை சூப்பர்பா அவங்க கேபிட்டலைஸ் பண்ணி யூஸ் பண்ணி அவங்களும் ஃபார்முக்கு வந்த மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் டோர்னமெண்ட்ல ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் அவங்களும் கிரியேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அமையும். பட் இந்த ஹாங்காங் வர்சஸ் ஆப்கானிஸ்தானுடைய ப்ரிவியூ மேட்ச் நம்ம பார்க்க போற மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஆப்கானிஸ்தானுடைய ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸஸ் என்னன்றதை நம்ம போன வீடியோல ஏற்கனவே அந்த ஸ்குவாட் அனாலிசிஸ்ல பார்த்தோம். பட் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது பிளேயிங் 11 மட்டும் இல்லாம இந்த பிட்ச்ல எப்படி ஆப்கானிஸ்தான் ஹாங்காங் விளையாட போறாங்க. அண்ட் ஒரு மிக முக்கியமான ஸ்டாட், இதை யாருமே சொன்னாங்களா அவங்களுக்குன்றது எனக்கு தெரியல, பார்த்துக்கணும். ரைட், அந்த முக்கியமான ஸ்டாட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்ல போறது நம்ம ஆப்கானிஸ்தான் அண்ட் ஹாங்காங் இரு அணிகளுடைய தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது ஹாங்காங் இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏசியா கப்ல ஒரு மேட்ச் கூட விளையாடினது இல்லை. கிட்டத்தட்ட 20-23 வருஷமா இந்த டோர்னமெண்ட் அவங்க விளையாடுறாங்க. 11 மேட்சஸ் ஆடி இருக்காங்க. பட் ஒரு மேட்ச் கூட அவங்களால இது வரைக்கும் ஜெயிக்க முடியல. 2016 கூட வந்துட்டு நான் ட்ரை பண்ணேங்க, என்னால முடியலைங்க, நான் என்ன தாங்க பண்றது அப்படின்ற மாதிரி ஹாங்காங் இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இந்த ப்ரொஃபைல் வந்து அவங்களுக்கு எப்படி அமைய போகுது ஏசியா கப் 2025 அப்படின்றது அகைன் ஒரு கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட் தான். ரைட், ஹாங்காங் ஒரு பக்கம் இந்த மாதிரி இருக்க, அந்த சைடு அடிப்பட்ட புலியா ஆப்கானிஸ்தான் ஒரு பக்கம் உள்ள வர. ஹாங்காங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ப்ரெப் எப்படி இருந்திருக்கு இந்த டோர்னமெண்ட்டுக்கு. வார்ம் அப் கேம்ஸ் ஆடி இருக்காங்க, உள்ள சீக்கிரமா வந்திருக்காங்க, 4 வார்ம் அப் கேம்ஸ் வந்துட்டு புக் பண்ணி வாங்கியிருக்காங்க. சரி, இந்த யூஏஇ பிட்ச்ல இன்னும் கொஞ்சம் நல்லா அடாப்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி சீக்கிரமா வந்த டீம் அவங்க தான். அந்த 4 மேட்சஸ்ல 2 மேட்ச் ஓமனுக்கு அகேன்ஸ்டா, 2 கிளப் டீம்ஸ்க்கு அகேன்ஸ்டா அப்படின்னு விளையாடின இவங்க இந்த பிட்சுக்கு அடாப்ட் ஆகிறதுக்காக நிறைய முயற்சிகளை எடுத்துட்டு இருக்காங்க. பட் ஆனா அவங்க விளையாட போறது யாருக்கு அகேன்ஸ்டா? T20 வேர்ல்டு கப்புடைய செமி ஃபைனலிஸ்ட் ஆகிய ஆப்கானிஸ்தானுக்கு அகேன்ஸ்டா, சும்மா கிடையாது. பட் ஹாங்காங்கை பொறுத்த வரைக்கும் ரஷீத் கானை விளையாடுறதுக்கு இதை விட சரியான டைம் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அடிப்பட்ட புலியா அவங்க உள்ள வராங்க. மேபி நல்லா பாயலாம், இல்லைன்னா கொஞ்சம் கூட பதுங்கலாம். அதை இவங்க பயன்படுத்திக்கணும். ஆப்கானிஸ்தானுடைய ரீசன்ட் ஃபார்ம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கடைசி ஃபைனல்ஸ் ட்ரை நேஷன் சீரிஸ்ல தோத்து போனாங்க. அதுக்கு முன்னாடி 3 மேட்ச் வரிசையா ஜெயிச்சாங்க. முதல் மேட்ச் மீண்டும் தோத்து போனாங்க. ஸோ அவங்களுடைய லாஸ்ட் 5 மேட்சஸ்ல லாஸ் 3 விக்டரி லாஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ மொத்தத்தில் அவங்க 3 வெற்றிகளை பார்த்துருக்காங்க 5 மேட்சஸ்ல. ஹாங்காங் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான். அவங்களுடைய ரீசன்ட் ஃபார்ம்ஸ் லாஸ்ட் 5 மேட்சஸ்ல 3 மேட்ச் ஜெயிச்சுக்கிறாங்க, 2 மேட்ச் தோத்துருக்காங்க. பட் நீங்க விளையாடணும் ஆப்பனண்ட் வேற, நாங்க விளையாடணும் ஆப்பனண்ட் வேற அப்படிங்கிறது ஆப்கானிஸ்தானுடைய பாயிண்டா இருக்கும். இப்ப ஸ்பாட்லைட்ல இருக்கிறது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ரஹ்மானுல்லா குர்பாஸ் ஒரு நல்ல ஃபார்ம்ல இல்லாம வராரு. அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அவரோட எக்ஸ்ப்ளோசிவ் ஃபார்முக்கு போனா மட்டும்தான் ஆப்கானிஸ்தானுடைய டோட்டல் எங்க போய் நிற்குன்றது முடிவாகும். அவர் செஞ்சுரி போட்டார்னா அதுல இருந்து ஒரு 50 60 ரன் நம்ம கூட்டிக்கலாம். அவர் வந்துட்டு 80 70 வச்சார்னா அதுல இருந்து திரும்ப ஒரு 40 30 நம்ம கூட்டிக்கலாம். ஸோ இதுதான் பிரச்சனை. ஸோ இவருடைய ஹையஸ்ட் ஸ்கோர் எங்க போய் அவர் முடிகிறாரோ அதுல இருந்து எவ்வளவு தூரம் போகுங்கிறது, எத்தனை ஓவர்ஸ் பாக்கி இருக்கு, யார் போட போறா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து இருக்குது. ஸோ அவர் எவ்வளவு அடிக்க போறாரு, எப்ப அவுட் ஆகுறாரு, அதுக்கப்புறம் யார் வர போறா, இது எல்லாமே பெரிய பிரச்சனை ஆப்கானிஸ்தான். இன்னொன்னு, இப்ப நடந்து முடிஞ்ச மேட்ச்லயுமே கூட அந்த ட்ரை நேஷன் சீரிஸோட ஃபைனல்ல அவங்க தோத்து போனது பாத்தீங்க அப்படின்னா ஷார்ஜால விளையாடி தோத்து போயிருக்காங்க ஃபைனல்ஸ். ஷார்ஜால அவங்க வந்து 68 78 ரன் அடிப்பாங்கன்ற ரேஞ்ச்லாம் யாரும் எதிர்பார்க்கல. ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டா அப்படி தடுமாறிட்டாங்க. அது எப்பவுமே ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டா இருக்கிற ஆப்கானிஸ்தான் பேட்டர்ஸோடைய ப்ராப்ளம் திரும்பவும் எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. ஆனா இப்ப விளையாட போற இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் அபுதாபியில நடக்க போகுது. இந்த அபுதாபி ஸ்டேடியம் அந்த அளவுக்கு வந்து பெருசா ஸ்பின் ஃப்ரெண்ட்லி கிடையாது. ஸோ அது ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு பயத்தையும் கொடுக்காது, அதே சமயத்துல அவங்களுடைய ஸ்பின்னர்ஸ் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்பையும் கொடுக்காதுன்ற 2 பிரச்சனையுமே அவங்களுக்கு இருக்குது, ஸ்பின் ஃப்ரெண்ட்லி கண்டிஷன்ஸ் இல்லாத காரணத்தினால். ஸோ ஆப்கானிஸ்தான் இதை எப்படி டேக்கிள் பண்ண போகுது அப்படின்றது நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நம்மளுடைய பாசிபிள் பிளேயிங் 11 என்ன அப்படின்றது இந்த வீடியோவில் சொல்லிடலாம். ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ரஹ்மானுல்லா குர்பாஸ் ஓப்பனர் அலாங் வித் இப்ராஹிம் சத்ரான் அண்ட் அத்தல் 1 டவுன்ல தர்விஷ் வந்துட்டு 2 டவுன்ல நம்ம இறக்குறோம். அண்ட் 3 டவுன்ல வந்துட்டு அவங்களுடைய
நம்பர் 1 மிடில் ஆர்டர் பேட்டர்னா இப்போதைக்கு இருக்கிற இந்த ஸ்குவாட்ல அவர் தான் சொல்லலாம். கரீம் ஜன்னத் எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர். அதுக்கு அடுத்ததான் ஒமர் ஜாய், ரஷீத் கான், முகமது நபி, கசான்ஃபர், நூர் அஹமத் அண்ட் ஃபசல் ஃபரூக்கி. இதுதான் நம்முடைய 11 பிளேயர்ஸ். அண்ட் ஹாங்காங்கை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பிளேயிங் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அன்சுமன் ரத், ஜீஷன் அலி, பாபர் ஹயத், நிசாகத் கான், அப்புறம் நம்ம மேத்யூ கோட்ஸி, அசீம் முர்தாஸ் கேப்டன், எசான் கான், எசாஸ் கான், அதீக் இக்லால், அப்புறம் நஸ்ருல்லா ராணா அண்ட் ஆயுஷ் சுக்லா என்னுடைய ஃபேவரட் பிளேயர். ஸோ பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் பார்த்தோம்னா இந்த பக்கம் ரஹமுல்லா குர்பாஸ் அண்ட் அவங்களுடைய பவுலிங்ல ரஷீத் கான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஹாங்காங்க்கு பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட். பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஜீஷன் அலியை சொல்லலாம். ஓப்பனர்ல அவர் அடிச்சு கொடுத்தாருன்னா சரியா இருக்கும். அண்ட் டுவர்ட்ஸ் த எண்ட் வந்து அவங்களுடைய பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஆயுஷ் சுக்லா நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். ஒரே மேட்ச்ல 4 மெய்டன் போட்ட பவுலர் யார் அவர் எனக்கு பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு ஏசியா கப்பை பார்க்கக்கூடிய இந்திய ரசிகர்கள் நிறைய பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஐ எம் ஆல்சோ வெயிட்டிங்.